வெல்கம் டு தமிழ் காவியம் என்றார். வத்சலா, உன் தேர்வு பிரமாதம். இவரை போன்ற ஒரு வீரரை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்த குழுவின் வருங்கால தலைவியாகும் தகுதி உனக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாய். இந்திரபுரி பேரரசில் நீ செய்த சாதனைகள் எங்கும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். அபிமன்யு அந்த புகழ்ச்சியில் மயங்கவில்லை. அவனுக்கு அந்த சூழல் சற்று அசௌகரியமாக இருந்தது. அவன் பயிற்சியில் கவனம் செலுத்த விரும்பினான். மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்டு, தலைவர் சிவமாதவரே, உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. ஆனால் என்று இழுத்தான். ஆனால் என்ன? தயங்காமல் கேள் என்றார் சிவமாதவர். நீண்ட பயணத்தாலும் சண்டையாலும் நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். எனக்கு ஓய்வு தேவை. அது மட்டுமல்ல, போட்டிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. இந்த கொண்டாட்டங்களை விட நான் என் திறமையை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அமைதியாக பயிற்சி செய்ய ஒரு தனியான இடம் வேண்டும். நான் கிளம்பலாமா என்று கேட்டான். அபிமன்யுவின் பேச்சை கேட்டு சிவமாதவரும் அருகில் இருந்த செல்வராயரும் ஆச்சரியமடைந்தனர். செல்வராயர் தாடியை வருடியபடியே யோசித்தார். தம்பி, உனக்கு கூட்டம் பிடிக்காது என்று புரிகிறது. ஒரு வீரனுக்கு பயிற்சிதான் மூச்சு. நீ பயிற்சி செய்ய விரும்பினார் என்னிடம் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அவர் நிறுத்தினார். ஆனால் என்ன பெரியவரே? அபிமன்யு ஆர்வமாக கேட்டா. அது துவாரகர் குழுவிற்கு அருகில்தான் இருக்கிறது. ஆனால் அது ஆபத்து நிறைந்தது தம்பி என்று செல்வராயர் எச்சரித்தார். அப்போது குறுக்கிட்ட சூரியவர்மன் பதற்றத்துடன் முன் வந்தார். வேண்டாம் செல்வராயரே, அந்த இடத்தை பற்றி இவனுக்கு சொல்லாதீர்கள் என்று தடுத்தார். பின் அபிமன்யுவை பார்த்து, செல்வராயர் சொல்லும் அந்த இடம் தீவலய பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள மலைப்பகுதியில் இருக்கிறது. அந்த மர்ம குகைக்குள் நுழைவது சுலபமல்ல. அங்கே பயங்கரமான ஒன்று காவல் இருக்கிறது. அபிமன்யுவின் கண்களில் பயத்திற்கு பதில் ஆர்வத்துடன், என்ன காவல் என்று கேட்டான். அங்கே ஒரு செஞ்சிவப்பு நிறம் கொண்ட பயங்கரமான மிருகம் ஒன்று வாழ்கிறது. அதன் செதில்கள் வைரத்தை விட உறுதியானவை. அதன் வாயிலிருந்து வரும் நெருப்பு உடலை மட்டுமல்ல, ஆன்மாவையும் எரிக்கும் வல்லமை கொண்டது. அது அங்கிருக்கும் ஒரு புனித நெருப்பு குண்டத்தை பாதுகாப்பதாக சொல்கிறார்கள் என்று சூரியவர்மன் விளக்கினார். வத்சலாவும் கவலையுடன் அபிமன்யுவின் கையை பற்றிக் கொண்டார். ஆம் அபிமன்யு, அது மிகவும் ஆபத்தானது. தயவு செய்து அங்கே போகாதே. 1 வருடத்திற்கு முன்பே அந்த மிருகத்தின் சக்தி கஜசூர நிலையை தாண்டி இருந்தது. இப்போது அது எந்த நிலையில் இருக்குமோ தெரியாது என்றார். அபிமன்யு அமைதியாக யோசித்தான். அவன் மனதில் ஒரு கணக்கு ஓடியது. என்னுடன் சராயு இருக்கிறான், அதோடு களியரக்கன் இருக்கிறான். இவர்கள் இருவரையும் இணைத்தால் ஒரு கஜதேர நிலை வீரனை சமாளிப்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. அந்த நெருப்பு குண்டம் எனக்கு கிடைத்தால் என் சக்தி பல மடங்கு உயரும். அவன் யோசிப்பதை பார்த்த சூரியவர்மன் அவன் தோளை உலுக்கினான். அபிமன்யு, உன் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு தெரியும். விபரீத ஆசை வேண்டாம். என் பேச்சை கேள். அந்த பக்கம் போகாதே. அபிமன்யு தனது முகபாவனையை மாற்றிக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல சிரித்தான். அவன் கிண்டலாக, ஐயோ பெரியவரே, நீங்கள் வேறு. எனக்கு அப்படி எந்த திட்டமும் இல்லை. மிருகமாவது ஒன்றாவது. நான் போய் நிம்மதியாக தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ முயன்றான். வத்சலா அவனை தடுக்க முயன்றார். அபிமன்யு, நில். இன்னும் சிறிது நேரம் இருக்கலாமே. அப்போது அபிமன்யுவின் கையில் சுருண்டு கிடந்த பாம்பு சராயு மெதுவாக விழித்தது. நண்பா, இங்கே விதவிதமான உணவின் வாசனை மூக்கை துளைக்கிறது. ஆனால் நீ என்னவென்றால் பயிற்சி மிருகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். எனக்கு பசிக்கிறது நண்பா என்று சராயு ரகசியமாக புலம்பினான். அபிமன்யு, கொஞ்சம் அமைதியாக இரு. சாப்பிடுகிற நேரமாகிது என்று மெதுவாக அதட்டினான். அதற்குள் அக்கா என்று குரல் கேட்டன. ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம் போல சில அழகான பெண்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, சிவமாதவரின் மற்ற மனைவியர்களின் மகள்கள், வத்சலாவின் சகோதரிகள். அவர்கள் அபிமன்யுவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு வத்சலாவை கிண்டல் செய்தனர். ஒரு பெண் குறும்புடன், என்ன அக்கா, தனியாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நண்பரை எங்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டீர்களா என்று கண்ணடித்தாள். இன்னொரு பெண், ஆமாம் அக்கா, இவர் யாரென்று எங்களுக்கு தெரியும். அந்த குணசேகரனை ஓட ஓட விரட்டினாராமே, நிஜமாகவா என்று கேட்டார். ஏற்கனவே களைப்பிலும் சிந்தனையிலும் இருந்த அபிமன்யுவுக்கு இது எரிச்சலை ஊட்டியது. வத்சலா பதற்றத்துடன், ஏன் எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள்? போங்கள் இங்கிருந்து என்று விரட்டினாள். அப்போது மஞ்சள் உடை அணிந்த ஒரு பெண் தயக்கத்துடன் முன்னால் வந்தாள். அவள் கண்கள் அபிமன்யுவை ஆச்சரியத்துடன் பார்த்தன. அது வத்சலாக்கா, நாங்கள் அனைவரும் அத்தானின் சக்தியை பார்க்க ஆசைப்படுகிறோம். அந்த திமிர் பிடித்த குணசேகரன் எங்களை எப்போதுமே தொந்தரவு செய்வான். அவனுக்கு இவர் சரியான பாடம் புகட்டினார் என்று கேள்விப்பட்டோம். அதான் அத்தானை பார்க்க வந்தோம்
என்று மழலையாக கூறினாள். அவள் அபிமன்யுவை அத்தான் என்று அழைத்ததைக் கேட்டதும் சராயு சட்டென்று விழித்துக் கொண்டது. அது மெதுவாக தலையை தூக்கி அபிமன்யுவை பார்த்து ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டியது. சராயு கிண்டலாக, சிறப்பு நண்பா, எத்தனை அழகான மைத்துனிகள்! இவர்களிடம் கொஞ்சம் விஷம் ஜாஸ்தியாக இருக்கும் போலிருக்கே. பரவாயில்லை நண்பா, நீ மட்டும் ஜோடி சேர்ந்து விட்டாய், ஆனால் நான் என்று கிசுகிசுத்தது. அபிமன்யு சராயுவை முறைத்தான். வாயை மூடு பாம்பே என்று மனதிற்குள் திட்டினான். வத்சலாவோ பயந்து போயிருந்தான். அபிமன்யுவிற்கு முன்கோபம் அதிகம். அவன் எங்கே கோபப்பட்டு தனது சகோதரிகளை திட்டி விடுவானோ என்று அவள் நடுங்கினாள். ஆனால் நடந்தது வேறு. அபிமன்யுவின் முகம் மென்மையடைந்தது. அவனது கண்களில் ஒரு இனம் புரியாத பாசம் தெரிந்தது. அவன் வத்சலாவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த சிறுமிகளை பார்த்து புன்னகைத்தான். ஏன் முடியாது? உங்கள் அக்காவின் நண்பன் உங்களுக்கும் நண்பன்தான். வாருங்கள் போகலாம் என்றான். அவன் அந்த சிறுமிகள் கைகளை பிடித்துக்கொண்டு அவர்களுடன் நடக்கத் தொடங்கினான். இந்த அபிமன்யுவை வத்சலா இதற்கு முன் பார்த்ததே இல்லை. யார் இந்த அபிமன்யு? முரட்டுத்தனமான எவனுக்குள் எவ்வளவு பாசம் ஒளிந்திருக்கிறது என்று அவள் வியந்தாள். உண்மையில் அந்த சிறுமிகளிடம் பேசும்போது அபிமன்யுவிற்கு தனது காணாமல் போன குடும்பத்தின் நினைவு வந்தது. எனக்கு மட்டும் ஒரு தங்கை இருந்திருந்தாள், அவள் இவர்களைப் போலத்தான் இருந்திருப்பாள் என்று ஏங்கினாள். அடுத்த நொடி அவன் முகம் இறுகியது. கவலைப்படாதீர்கள், சீக்கிரமே உங்களை கண்டுபிடிப்பேன் என்று தனக்குள் உறுதிமொழி எடுத்தான். ஒரு வீரன் தனது வேகத்தை மற்றவர்களுக்கு சாகசமாக செய்து காட்டிக் கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு பட்டுத் துணி இருந்தது. அதை அவன் மேலே தூக்கி போட்டான். அது கீழே விழுவதற்குள் அவன் தனது வாளை உருவி கண்ணிமைக்கும் நேரத்தில் சுழற்றினான். காற்றில் பறந்த அந்த துணி 100 சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு பூமழை போல தரையில் விழுந்தது. அவன் அந்த வாளை உரையில் போடும் வேகம் கூட யாருக்கும் தெரியவில்லை. அவனைக் கண்ட அந்த சிறுமிகள் முகம் சுளித்தனர். அத்தான், அங்கே பாருங்கள், ஒரு சிறுமி சுட்டி காட்டினாள். அவன்தான் விமலன், குணசேகரனின் நண்பன். இவன் எப்போது பார்த்தாலும் இப்படித்தான் வித்தை காட்டிக்கொண்டு தன் வேகத்தை பற்றி பெருமை பேசிக் கொண்டே இருப்பான். பெண்களை மதிப்பதில்லை. எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. நீங்கள் இவனை விட பெரிய வீரர் தானே, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவீர்களா என்று கெஞ்சினான். அபிமன்யு அந்த வீரனை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு தீப்பொறி பறந்தது. வத்சலாவின் தங்கைகள் அபிமன்யுவை சந்திக்க வந்திருந்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மலர்களைப் போல சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தன. அவர்கள் அணிந்திருந்த பட்டாடைகள் காற்றில் படபடவென பறந்தன. அபிமன்யு அவர்களிடம் மிகுந்த கனிவுடன் நடந்து கொண்டான். திமிர் பிடித்த குணசேகரனின் கொட்டத்தை அபிமன்யு அடக்கிய விதத்தை கேள்விப்பட்டிருந்த அந்த சிறுமிகள் அபிமன்யுவின் தீவிர ரசிகர்களாக மாறியிருந்தனர். ஒரு சிறுமி அபிமன்யுவின் கையை பிடித்துக்கொண்டு கண்கள் விரிய கேட்டார். அத்தான், நீங்கள் எப்படி அந்த நெருப்பு வீரனை அடித்தீர்கள்? எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். என் தோழிகளிடம் நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன். அபிமன்யு சிரித்தபடியே, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் அதற்கு பொறுமை வேண்டும். அதற்கு முதலில் நாம் வெளியே சென்று வேடிக்கை பார்க்கலாமா என்று கேட்டான். அவர்கள் அபிமன்யுவை மண்டபத்திற்கு வெளியே அழைத்து சென்றனர். அங்கே ஒரு வீரன் தனது வேகத்தையும் சக்தியையும் காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் பெயர் விமலன். விமலன் கையில் ஒரு வாளை வைத்துக்கொண்டு காற்றை கிழிப்பது போல சுழற்றினான். அது சாதாரண வாள் அல்ல, அதன் பெயர் வாயுநாத வாள். அவன் அதை சுழற்றிய வேகத்தில் காற்றில் ஒரு வகையான ரீங்காரம் கேட்டது. அவன் வேகம் கண்ணுக்குத் தெரியாத அளவுக்கு இருந்தது. அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய மரம் அவன் வாழ்வீச்சின் காற்றில் பட்டு இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. அபிமன்யு மெதுவாக சென்று அங்கிருந்த ஒரு கல் இருக்கையில் அமர்ந்தான். அவன் கண்கள் அந்த வீரனின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்தன. வத்சலா அவசரமாக அவன் அருகில் வந்து, மன்னிக்கவும் அபிமன்யு, உங்களை ரொம்பவே தொந்தரவு செய்து விட்டார்கள். அவர்கள் துருதுருவென இருப்பார்கள். வீட்டில் இருந்தால் வீடே அதிரும் என மன்னிப்பு கேட்டா. அபிமன்யு மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தா. பரவாயில்லை வத்சலா, எனக்கு தங்கைகள் இல்லை. இவர்களுடன் பேசும்போது எனக்கு என் குடும்ப நினைவு வருகிறது. இவர்கள் என் தங்கைகள் போலத்தான். இவர்களின் சிரிப்பு எனக்கு மன நிம்மதியை தருகிறது என்றான். ஆனால் அவன் கண்கள் வேறு யாரையோ தேடின. அதே நேரத்தில் சற்று தொலைவில் அந்த வெள்ளை ஆடை அணிந்த மர்ம மனிதன் நவநீதன் வேடிக்கை காட்டுபவனை பார்க்காமல் அபிமன்யுவையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அதை கவனித்த அபிமன்யு, இவன் பார்வை என்னை ஊடுருவுகிறதே. நான் யார் என்று இவனுக்கு தெரிந்திருக்குமோ, அல்லது என் சக்தியை எடை போடுகிறானோ? இவன் கண்கள் ஒரு கழுகை போல இருக்கின்றன என நினைத்தான். அப்போது திடீரென விமலனின் சிரிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்டது.
அவன் தனது சக்தியை பெருமையுடன் காட்டிக் கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த வாளை தலைக்கு மேல் தூக்கி உரக்க கத்தினான். என்னிடம் சண்டையிட யாராவது இருக்கிறீர்களா? கவலைப்பட தேவையில்லை. இது வெற்றி தோல்விக்கான சண்டையை தவிர வாழ்வா சாவா போராட்டம் இல்லை. வாருங்கள். இருந்தது. அவனது அந்த தவறான பார்வையை உணர்ந்த வத்சலா மிகுந்த அருவருப்புடன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அபிமன்யு இதை கவனித்தான். வத்சலா, ஏன் உங்கள் முகம் மாறுகிறது? அவன் பார்வை சரியில்லையா? சொல்லுங்கள், இப்போதே அவன் கண்களை தோண்டி எடுக்கிறேன் என்று சீறினா. அவன் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது பயத்தினால் அல்ல, அடக்க முடியாத ஆத்திரத்தினால் உண்டானது. வத்சலா பதில் சொல்லாமல் பாதுகாப்பிற்காக அபிமன்யுவின் பின்னால் ஒதுங்கி நின்றான். விமலன் மெதுவாக வத்சலாவை நோக்கி நகர்ந்தான். அவனது நடையில் ஒரு திமிர் தெரிந்தது. தன் வாளை தரையில் உரசியபடியே அவள் அருகில் வந்து நின்றான். அந்த வாளில் இருந்து வந்த சத்தம் அங்கிருந்தவர்களை அதிர வைத்தது. அவன் பார்வை வத்சலாவை தின்று விடுவது போல இருந்தது. வத்சலா, இந்த போட்டியில் வெற்றி பெற்று உன்னை திருமணம் செய்து ராணி போல வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான வீரனை நீ தேர்ந்தெடுத்திருக்கலாம். இவனோ இன்னும் மீசை கூட முளைக்காத சிறுவன். இவனால் உனக்கு எப்படி பாதுகாப்பு தர முடியும்? தொடர்ந்து அங்கிருந்த சிறுமிகளை பார்த்த விமலன், உனக்கு இவ்வளவு தங்கைகளா என்றவன் ஒரு விதமாக அவர்களை பார்த்தான். பயந்து போன அந்த சிறுமிகள் அபிமன்யுவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். அத்தான், இவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சிறுமி கண் கலங்கினார். வத்சலா மௌனமாக இருப்பதை பார்த்த விமலன் மீண்டும் ஏளனமாக, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? எங்கிருந்தோ வந்த இவனால் உனக்கு என்ன செய்துவிட முடியும்? நன்றாக யோசித்துப்பார் என்று கூறிக்கொண்டே சிறுமிகளை நோக்கி தன் கையை நீட்டினான். அவன் பேசி முடிப்பதற்குள் பலார் என ஒரு சத்தம் இடிமுழக்கம் போல அந்த இடத்தையே அதிரச் செய்தது. அபிமன்யுவின் கையில் இருந்து ஒரு ஒளிக்கீற்று மின்னல் வேகத்தில் பாய்ந்து விமலனின் நெஞ்சில் வந்து விழுந்தது. அந்த அடியின் வேகத்தில் விமலன் நிலைத்தடுமாறி பின்னால் விழுந்து தரையில் சறுக்கிக் கொண்டே சென்றான். அவனது வாள் கை நழுவி தூரப் போய் விழுந்தது. அவன் தலையில் கட்டியிருந்த விலையுயர்ந்த தலைப்பாகை கழன்று சேற்றில் விழுந்தது. ஒரு பழைய துணியைப் போல அவன் தூக்கி வீசப்பட்டான். என்று அலறியவாறு அவன் தரையில் உருண்டான். இதை பார்த்த வத்சலாவின் தங்கைகள், அற்புதம் அத்தான், இவனுக்கு இன்னும் சில அடிகள் கொடுங்கள் என்று குதூகலத்துடன் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்த விமலன் வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஆத்திரத்தில் கத்தினான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து வெளியே பிதுங்கின. ஏய் சிறுவனே, என்ன காரியம் செய்தாய்? தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் மோது. இப்படி திருட்டுத்தனமாக தாக்கி எதை நிரூபிக்க பார்க்கிறாய்? இது கோழைத்தனம். முதுகில் குத்துகிறாயா? உண்மையில் குணசேகரன் தான் விமலனை இவ்வாறு செய்ய சொல்லியிருந்தான். அந்த பையனை கோபப்படுத்து. அவன் உன்னை தாக்கினான். போட்டியின் விதிமுறைப்படி அவன் வெளியேற்றப்படுவான். அதன் மூலம் நான் எளிதாக தலைவனாகலாம் என்பது அவர்களின் திட்டம். ஆனால் அபிமன்யு சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் சிரிப்பு விமலனை மேலும் கோபப்படுத்தியது. அவன் கோபமாக, என்ன சிரிக்கிறாய்? நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லையா? என் முன்னால் நிற்க பயமா என்று கேட்டான். அபிமன்யு இருக்கையை விட்டு எழுந்து மெதுவாக அவனை நோக்கி நடந்தான். அவன் கண்களில் இருந்த கோபம் எரிமலையைப் போல கொதித்துக் கொண்டிருந்தது. அவனை பார்த்த அபிமன்யு, உன்னிடம் சண்டையிடும் அளவிற்கு நீ தகுதியானவன் இல்லை விமலா. உண்மையை சொல்லப் போனால் நான் உன்னை தாக்கவே இல்லை. நான் தாக்கியிருந்தால் நீ இப்போது இப்படி நின்று கொண்டு பேசியிருக்க மாட்டாய். உன் தலை இந்நேரம் தரையில் உருண்டிருக்கும். இது வெறும் எச்சரிக்கைதான் என்றான் அமைதியாக. அபிமன்யு ஆவேசமாக முன்னகர முயல வத்சலா அவன் கையை பிடித்து தடுத்தார். அபிமன்யு, வேண்டாம், இவன் பேச்சையெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள். மூத்தவர் உங்களை போட்டியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகவே இவன் உங்களை தூண்டி விடுகிறான். இது குணசேகரனின் சூழ்ச்சி வலை. இதில் நீங்கள் விழாதீர்கள். வத்சலாவின் பதற்றத்தை பார்த்த அபிமன்யு சிரித்தபடியே அவனை தன் பக்கம் இழுத்தான். அவள் நிலைத்தடுமாறி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். அபிமன்யுவின் இந்த திடீர் செயலால் வத்சலாவின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. அந்த கணம் அவர்களுக்கு மட்டும் காலம் உறைந்து போனது போல இருந்தது. சுற்றியிருந்த இரைச்சல், சண்டை எதுவும் அவர்களுக்கு கேட்கவில்லை. அவள் அபிமன்யுவிடம் முணுமுணுத்தபடியே, அபிமன்யு, எல்லோரும் பார்க்கிறார்கள் என்றாள். அருகில் இருந்த சிறுமிகள் தங்கள் வாயை பொத்தி சிரித்தனர். ஒரு சிறுமி மெல்லிய குரலில், அத்தான் அக்காவிடம் அன்பு காட்டுகிறார் என்று கூறினாள். அங்கிருந்த மற்ற வீரர்கள் இந்த காட்சியைக் கண்டு மனக்கசப்புடன் நின்றனர். இவன் கொடுத்து வைத்தவனடா.
அந்த இளவரசியே அவன் காலடியில் கிடக்கிறான் என்று ஒரு வீரன் பெருமூச்சு விட்டான். அபிமன்யு மெதுவாக, கவலைப்படாதே வத்சலா, பெரியவர் சொன்ன விதிகள் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் ஒரு வீரனிடம் இருக்கும் மந்திர மிருகம் சண்டையிட்டால் அந்த வீரன் போட்டியிலிருந்து நீக்கப்படுவான் என்று அவர் சொல்லவில்லையே. மிருகங்களுக்கு ஏது சட்டம் என்றவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். விமலன் இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் ஆத்திரத்தில், என்ன திமிரு உனக்கு, இதோ என் பலத்தை பார் என்று கத்தினான். அவன் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை அபிமன்யுவை நோக்கி ஏவினான். சாக தயாராக. அடுத்த நொடி அவன் கையில் இருந்து பெரும் சக்தி அபிமன்யுவை தாக்க வந்தது. உடனே அபிமன்யுவின் கையில் சுருண்டு இருந்த சராயு விழித்துக் கொண்டான். மின்னல் வேகத்தில் பாய்ந்து அந்த தாக்குதலுடன் மோதினான். ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. புகை மண்டலம் அந்த இடத்தையே மறைத்தது. அபிமன்யு தான் நின்ற இடத்தில் இருந்து ஒரு அடி கூட நகராமல் அந்த தாக்குதலை தடுத்ததைக் கண்டு அங்கிருந்த நவநீதன் உட்பட அனைவரும் வாயடைத்து போயினர். புகை மண்டலம் சூழ்ந்தது. புகை மெல்ல விலகிய போது அங்கே ஒரு உருவம் தெரிந்தது. அது என்ன, ஒரு தெய்வீக மிருகம் என்று ஒருவன் கத்தினான். இல்லை, அது ஒரு மனிதன் என்று இன்னொருவன் அலறினான். புகை முழுமையாக விலகிய போது பாதி மனித உடல் பாதி பாம்பு வாள் கொண்ட ஒரு விசித்திரமான தோற்றத்தில் சராயு நின்று இருந்தான். அவனது கண்கள் பச்சையாக ஜொலித்தன. அவனது செதில்கள் சூரிய ஒளியில் வைரம் போல மின்னின. அதைக் கண்டு விமலன் அதிர்ச்சியில் உறைந்தான். உன்னிடம் இன்னொரு தெய்வீக மிருகம் இருக்கிறதா? இது எப்படி சாத்தியம்? இவன் கையில் வெறும் பாம்புதானே இருந்தது. சராயுவின் கோபம் தலைக்கேறியிருந்தது. தன் நண்பன் அபிமன்யுவை தாக்கியதை பார்த்த சராயுவால் பொறுக்க முடியவில்லை. தனக்குள் கர்ஜித்தான் சராயு. டேய், என் நண்பனை தாக்க நினைக்கிறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம்? அதுவும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பிவிட்டாய். எனக்கு தூக்கம் கலைந்தால் பயங்கரமாக கோபம் வரும். இரு, இப்போதே உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் என்றார். சராயு தன்னை சுற்றி மின்சார கவசத்தை உருவாக்கி தற்காத்துக் கொண்டிருந்தான். அவனது உடலில் மின்சாரம் படபடவென வெடித்தது. அது பார்ப்பதற்கே ஒரு இடித்தாங்கி போல இருந்தது. தனக்கு முன்னால் நிற்கும் அந்த பாதி பாம்பு மனிதனை பார்த்து விமலன் பயந்தாலும் அதை மறைத்துக்கொண்டு, என்னுடன் நேராக சண்டையிட தைரியம் இல்லையா? மிருகத்தை வைத்து சண்டை போடுகிறாயா கோழையே என்று மீண்டும் சவால் விட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் ஒரு மின்னல் வேக தாக்குதல் விமலனை நோக்கி பாய்ந்தது. வத்சலா பயத்துடன் அபிமன்யுவை பார்த்தார். அபிமன்யு, என்ன செய்கிறீர்கள்? எல்லோரும் நம்மை பார்க்கிறார்கள். இது ஆபத்து. அபிமன்யு புன்னகையுடன், பயப்படாதே வத்சலா, தனது இடத்தை மறந்து பேசுபவர்களுக்கு சரியான நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் நம் தலையில் ஏறி அமர்வார்கள் என்றார். உண்மையில் விழா முடிந்ததும் அபிமன்யு நேராக அந்த முன்னோர்கள் குகைக்கு சென்று பயிற்சி எடுக்க திட்டமிட்டிருந்தான். ஆனால் தனது சக்தியை மறைத்து வைத்தால் தன்னை எல்லோரும் பலவீனமானவன் என்று நினைத்து தொந்தரவு செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டான். அபிமன்யு மனதிற்குள், இனிமேல் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் யார் என்று இவர்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒருவேளை என் உண்மையான அடையாளம் தெரிந்து அந்த உதிரபுரி சாம்ராஜ்யமே என்னை தாக்க வந்தாலும் என் ஆச்சாரியர் அஸ்வத்தாமர் மற்றும் சராயுவின் உதவியுடன் நான் சுலபமாக தப்பித்து விடுவேன். சராயு தனது வாளை சுருட்டிக் கொண்டு ஒரு நிழலாக மாறினான். அடுத்த நொடியே அவன் விமலனின் முன்னால் நின்றான். விமலன் சுதாரிப்பதற்குள் அவன் நெஞ்சில் சராயு ஓங்கி குத்தினான். அந்த தாக்குதலின் வேகத்தில் விமலனின் உடலில் இருந்த கவசம் சுக்குநூறாக உடைந்தது. அதே வேகத்தில் அவன் பின்னால் இழுத்து செல்லப்பட்டு தரையில் மோதினான். சராயு வெறும் 7வது நிலை தெய்வீக மிருகமாக இருந்தாலும் அதன் சக்தி ஒரு கஜசூர வீரனுக்கு குறையாதது என்பதை விமலன் உணர்ந்தான். வாயிலிருந்து ரத்தம் கொட்ட வெறிப்பிடித்த விமலன் எழுந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. என்னையே அடித்து விட்டாயா? உன்னை விடமாட்டேன் என்றவன் கண்களை மூடி, வாயுநாத வாழ் என்று கத்தினான். அவன் கைகளில் முத்திரைகள் உருவாகின. காற்று ஒரு சூறாவளியாக அவன் கையில் சுழன்றது. 7 கூர்மையான வாள்கள் காற்றில் உருவாயின. அவற்றை சுற்றி பச்சை நிற ஒளி வீசியது. இதை பார்த்த வத்சலா பதறினாள். அபிமன்யு, இது சாதாரண தாக்குதல் இல்லை. அவன் சராயுவை கொல்ல பார்க்கிறான். இது பட்டால் சராயு படுகாயமடைவான். தடுத்து நிறுத்துங்கள். அபிமன்யு அமைதியாக சராயுவை பார்த்தான். அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை. எனக்கு என் நண்பன் மேல் நம்பிக்கை இருக்கிறது. அவன் பார்த்துக் கொள்வான் என்றதும் சராயு அபிமன்யுவை பார்த்து சிரித்தான். கவலைப்படாதே நண்பா, என் மாயஜலத்தை பார். இன்று இவன் கர்வத்தை அடக்கி இவனை நிலைகுலைய செய்யவில்லை என்றால் என் பெயர் சராயு இல்லை. வா, மோதி பார்க்கலாம். கூட்டத்தில் நின்றிருந்த சசிரேகா இதை கவனித்தாள். அவள் முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி தெரிந்தது.
நாம் அபிமன்யுவை தவறாக எடை போட்டு விட்டோம் போலிருக்கிறது. பரதன், உன்னால் அபிமன்யுவை ஜெயிக்க முடியும் என்று இன்னும் நம்புகிறாயா? அவனிடம் இருக்கும் மிருகமே இவ்வளவு பலம் என்றால் அவன் எவ்வளவு பலசாலி என்று கேட்டார். அதற்கு பரதன் ஆணவத்துடன், சசிரேகா, கவலைப்படாதே. அபிமன்யு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை ஜெயிப்பது சாத்தியமில்லை. அவன் அவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால் இப்படி ஒரு பாம்பை அனுப்பி சண்டையிட்டிருக்க மாட்டான். அவன் ஒரு கோழை என்றான். அவன் கண்கள் வத்சலாவின் இடுப்பில் கை வைத்திருந்த அபிமன்யுவை பொறாமையுடன் பார்த்தன. அவன் மனதிற்குள், சிறுவனே, இதற்காக உன்னை நான் தண்டிக்கிறேன் பார். வத்சலா எனக்கு சொந்தமானவள் என்று சபதம் எடுத்தான். இதற்கிடையில் விமலன் கையில் உருவாகும் தாக்குதலின் வீரியத்தை உணர்ந்த சராயு சட்டென்று தனது உருவத்தை மாற்றினான். இனி விளையாடியது போதும், விஸ்வரூபம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்ற சராயு பாதி மனித உருவத்தை களைத்து 40 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்டமான தெய்வீக பாம்பாக மாறினான். அவனது பயங்கர உருவம் அனைவரின் முதுகெலும்பையும் நடுங்க வைத்தது. வானமே இருண்டது போல இருந்தது. சராயுவின் உடலில் இருந்து பச்சை நிற விஷப்புகை வெளியேறி அவனை சுற்றி ஒரு விஷ மண்டலமாக பரவியது. அதன் மூச்சுக்காற்று பட்ட இடமெல்லாம் கருகியது. இதை பார்த்த விமலன் கொடூரமாக சிரித்தான். நீ தெய்வீக மிருகமாக இருந்தாலும் உன் அற்புத சக்தியால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது பாம்பே என்றான். அவன் உடலில் இருந்த எல்லா ஆற்றலையும் திரட்டி கையில் இருந்த வாளை பாம்பின் மீது பாய்ச்சினான். அவை காற்றை கிழித்துக்கொண்டு நேராக அதன் மார்பை நோக்கி பறந்தன. சராயுவால் இந்த அபாயகரமான தாக்குதலை தாங்க முடியுமா? அபிமன்யு அந்த மர்ம குகைக்கு சென்று பயிற்சி பெறுவானா? மேலும் தெரிந்து கொள்ள இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். சந்திரபுரி பேரரசு விழாக்கோலம் பூண்டிருந்தது. வெற்றி கொண்டாட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் ஒரு பெரும் புயலுக்கான அமைதி நிலவியது. குணசேகரனின் நயவஞ்சக பேச்சால் மதிமயங்கிய விமலன் எவ்வித காரணமும் இன்றி அபிமன்யுவிடம் வம்புக்கு இழுக்கத் தொடங்கினான். அபிமன்யுவுடன் இருந்த வத்சலா மற்றும் அவளது சகோதரிகளைப் பற்றி தரக்குறைவாக பேசினான். அபிமன்யு அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த அமைதி விமலனை மேலும் ஆத்திரம் மூட்டியது. சட்டென்று அவன் ஆக்ரோஷமாக அபிமன்யு மீது பாய்ந்தான். ஆனால் அபிமன்யுவின் நண்பனான தெய்வீக நாகம் சராயு மின்னல் வேகத்தில் குறுக்கே வந்தான். ஏய் அற்பமானுடனே, என் நண்பன் மேல் கை வைக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று சராயு சீறினான். விமலன் ஏளனமாக சிரித்தான். வெறும் 7ஆம் நிலை மிருகமா எனக்கு போட்டியாக வருகிறது? இதோ கேள் என் வாளின் இசையை என்று கத்தினான். அவன் கைகளில் இருந்த வாயுநாத வாள் சுழன்றது. அந்த வாளிலிருந்து கிளம்பிய காற்று வீச்சுக்கள் 8 திசைகளிலிருந்தும் சராயுவை தாக்கின. விமலன் தனது முழு பலத்தையும் திரட்டி பயங்கரமான தாக்குதலை சராயுவின் மீது ஏவினான். காற்றில் சீறி பாய்ந்த அந்த 7 வாள்களும் எதிரில் இருப்பதை சல்லடையாக துளைக்கும் வல்லமை கொண்டவை. வாள்கள் காற்றை கிழிக்கும் போது ஒருவித கீச்சிடும் சத்தம் கேட்டது. மடிந்தாய் நீ என்று விமலன் கத்தினான். ஆனால் சராயுவின் முகத்தில் துளியும் பயமில்லை. அவன் இதழில் ஒரு ஏளன சிரிப்பு தவழ்ந்தது. வெறும் காற்றை வைத்து என்னை மிரட்டுகிறாயா? சிறுவனே, உனக்கு தெரியாத காற்று பனியில் உறைந்துவிடும் என்று என்ற சராயு உரக்க கத்திக்கொண்டே ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கினான். அடுத்த நொடி சராயுவின் முன்னால் ஒரு அடர்ந்த வெண்மையான பனிப்புகை உருவானது. அது ஒரு சுவரைப் போல எழுந்து நின்றது. அந்த பனிப்புகையில் இருந்து வந்த குளிர்ச்சியில் அருகில் இருந்த வீரர்களின் பற்கள் கிடுகிடுவென ஆடின. தரையெங்கும் மெல்லிய பனிப்படலம் பரவத் தொடங்கியது. விமலனின் சக்தி வாய்ந்த அந்த 7 ஆற்றல் வாள்களும் சராயு உருவாக்கிய பனிப்புகைக்குள் நுழைந்தன. அங்கிருந்த அனைவரும் சராயுவின் உடல் சிதறப்போகிறது என்று எதிர்பார்த்தனர். ஆனால் நடந்தது வேறு. பனிப்புகைக்குள் நுழைந்த அடுத்த கணமே அந்த வாள்களின் வேகம் குறைந்தது. அந்த வாள்கள் நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகி வெறும் புகையாக மாறி ஆவியாகின. கொதிக்கும் இரும்பை தண்ணீரில் போட்டது போன்ற அந்த சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கண்கள் பிதுங்கின. ஒரு வீரன் வியப்பில் ஆழ்ந்து கத்தினான். இது எப்படி சாத்தியம்? வாயுநாத வாளின் தாக்குதலை ஒரு சிறு நாகம் தடுத்து விட்டதே, அது எப்படி உருகியது? இன்னொருவன், அந்த பாம்பு மனிதன் சாதாரண ஆள் இல்லை, அவன் வெளியிட்டது சாதாரண பனிப்புகை அல்ல, அது ஆன்மாவையே உறைய வைக்கும் விஷப்பனி என்று அலறினான். விமலன் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருந்தான். அப்போது சராயு, என்ன, அவ்வளவுதானா உன் வேகம்?
இப்போது என் முறை. விஷப்பனி சூறாவளி என்றதும் சராயுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட பச்சை நிற புகை ஒரு பெரிய சூறாவளியாக மாறி சுழன்று கொண்டே விமலனை நோக்கி பாய்ந்தது. அது பாய்ந்த வேகத்தில் தரை அதிர்ந்தது. அந்த புகைப்பட்ட இடமெல்லாம் மண்டபத்தின் சலவைக்கல் தரைக்கருகி பொசுங்கியது. காற்றில் விஷம் நாற்றம் பரவி சுவாசிக்க முடியாத நிலை உருவானது. அந்த விஷம் மூச்சுக்காற்றில் கலந்ததும் பலவீனமான வீரர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு பின்னடைந்தன. அதை பார்த்த விமலன் மரண பயத்தில் நடுங்கினான். அவன் கால்கள் பின்னின. ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன். குணசேகரனை பேச்சை கேட்டு தேவையில்லாமல் வம்பிழுத்து விட்டேனே. இது சாதாரண மிருகம் இல்லை என்று அவன் மனம் கதறியது. தப்பிக்க நினைப்பதற்குள் அந்த விஷச்சூறாவளி விமலனை முழுமையாக விழுங்கியது. என்னை விடுங்கள், எரிகிறது, என் உடல் எரிகிறதே! விமலனின் வலி நிறைந்த அலறல் சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அதைக் கேட்ட வத்சலாவின் தங்கைகள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். விமலன் தூக்கி வீசப்பட்டான். அவன் உடல் தரையில் மோதி சிதறப்போகும் அந்த நொடி திடீரென வானத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. வானத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உருவம் ஒரு விண்கல்லைப் போல பாய்ந்து வந்து அந்த சூறாவளியின் மீது மோதியது. அந்த கணமே வேகமாக சுழன்று கொண்டிருந்த சூறாவளி சிதறிப்போனது. புகைமண்டலம் கலைந்தது. படுகாயமடைந்த விமலன் சுயநினைவின்றி வானத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த நிழல் உருவம் காற்றில் பறந்து வந்து விமலன் தரையில் விழுவதற்கு முன் அவனை லாவகமாக பிடித்துக் கொண்டது. அவன் கைகளில் விமலன் குழந்தையைப் போல தொங்கினான். அந்த உருவம் தரையில் இறங்கியது. அவன் கால்கள் தரையில் பட்டதும் அந்த இடத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்தது. அவன் இறங்கிய வேகத்தில் ஏற்பட்ட காற்றில் மண்டபத்தில் இருந்த தீப்பந்தங்கள் அனைத்தும் ஒரு நொடி அணைந்து மீண்டும் எரிந்தன. அவன் ஒரு கம்பீரமான இளைய வீரன். அவன் கண்கள் கோபத்தில் கனல் கக்கின. அவன் இடி முழக்கம் போன்ற குரலில் கத்தினான். யார்? என் தம்பியை தாக்க யாருக்கு இவ்வளவு துணிச்சல்? என் இரத்த உறவின் குருதியை நிலத்தில் வீழ்த்தியவன் எவன் என்று அவனது கண்கள் சிவந்தன. தன் தம்பியின் கருகிய தோளை பார்த்து ஆவேசமடைந்தான். அப்போது அவன் பார்வை எதிரே நின்றிருந்த பாதி பாம்பு பாதி மனித உருவம் கொண்ட சராயுவின் மீது விழுந்தது. நீதானா அது? ஒரு மிருகத்திற்கு இவ்வளவு திமிரா? இன்றோடு உன் கதை முடிந்தது. கோபத்தில் அவன் சராயுவை தாக்க தயாரானான். அவன் கையில் ஒரு பயங்கரமான ஆற்றல் உருண்டது. ஆனால் அடுத்த நொடி ஒரு மின்னல் கீற்று போல பாய்ந்து வந்த அபிமன்யு சராயுவின் முன்னால் வந்து நின்றான். அவனது வேகம் அங்கிருந்த அத்தனை வீரர்களையும் வேக்க வைத்தது. அவன் நின்ற வேகத்தில் உண்டான காற்றில் மண்டபத்தில் இருந்த பட்டுத் திரைகள் கிழிவது போல பறந்தன. அபிமன்யுவின் கால்கள் தரையில் ஆழமாக பதிந்தன. அவன் ஒரு மலைப்பாறையைப் போல அசையாமல் நின்றான். இந்த சலசலப்பை கேட்டு துவாரகர் குழுவின் மூத்தவரான செல்வராயர் அவசரமாக அங்கே வந்தார். நிறுத்துங்கள் என செல்வராயர் கத்தினார். இது துவாரகர் குழுவின் மண்டபம். இங்கே அத்துமீறலை அனுமதிக்க முடியாது. வானத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த வீரனை பார்த்து, யார் நீங்கள்? எந்த குழுவைச் சேர்ந்தவர்? சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த வீரன் விமலனை தரையில் வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். பெரியவரே, உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்திரபுரிக்கும் சந்திரபுரிக்கும் இடையில் உள்ள கிழக்கு திசையில் எங்கள் குழு உள்ளது. அங்கே 7வது நிலையில் இருந்து கொண்டே 10வது நிலை வீரனைக் கொன்ற 3 சகோதரர்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றவன் அபிமன்யுவை ஒரு முறை பார்த்துவிட்டு தொடர்ந்தான். நான் துருவன், அந்த குழுவின் வருங்கால தலைவன். இவன் என் தம்பி விமலன். துருவனை பார்த்ததும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. துருவன் கோபத்துடன் அபிமன்யுவை பார்த்தான். நீ யார்? உன் மிருகம் ஏன் என் தம்பியை இந்த நிலைக்கு ஆளாக்கியது? எதற்காக? அபிமன்யு முன்னால் வந்து நிதானமாக பதிலளித்தான். அவன் பேசும்போது துருவனின் கண்களை நேராக பார்த்தான். அந்த கண்களில் அவர்களுக்கு ஒரு சொல்லப்படாத செய்தி பரிமாறப்பட்டது. அபிமன்யு நிதானமாக, நண்பா, கோபப்படாதே. நான் தான் காரணம். ஆனால் நடந்தது என்னவென்று கேள். உன் தம்பி எல்லோருக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினான். அது பரவாயில்லை. ஆனால் நான் அவனை கண்டு கொள்ளாமல் விட்ட போதும் அவன் இளவரசி வத்சலாவை இழிவாக பேசினான். அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தா. அது மட்டுமல்ல, என் மீது பின்பக்கமாக தாக்குதல் நடத்தினான். அபிமன்யுவின் குரலில் இருந்த நேர்மை துருவனை யோசிக்க வைத்தது. அபிமன்யு தொடர்ந்தா, ஒரு பெண்ணை இழிவுபடுத்தியவனை தண்டிப்பது ஒரு வீரனின் கடமை இல்லையா துருவா? நீயே சொல். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட துருவன் தலைகுனிந்தான். தன் தம்பியின் குணத்தைப் பற்றி அவனுக்கு தெரியும். அவன் வெட்கத்துடன் சொன்னான், நண்பா,
நீ சொல்வது உண்மைதான். என் தம்பி அவசர புத்தி உள்ளவன். அவனது தவறுக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அவனுக்கு நான் சரியான பாடம் புகட்டுகிறேன். பிறகு துருவன் அபிமன்யுவை உற்று பார்த்தா. அவன் கண்களை சுருக்கினான். ஆனால் ஒன்று, உன் சக்திகள் எனக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கின்றன. உன் வேகம், உன் நிதானம். நீ எந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன்? நாம் இதற்கு முன் சந்தித்திருக்கிறோமா? அதைக் கேட்டதும் அபிமன்யு உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டா. அவன் மாறுவேடத்தில் இருந்ததால் துருவனால் அவனை முழுமையாக அடையாளம் காண முடியவில்லை. அபிமன்யு புன்னகையுடன், நான் எந்த பெரிய குழுவையும் சேர்ந்தவன் இல்லை நண்பா. கிழக்கு திசையில் அடர்ந்த காடுகளில் விலங்குகளுடன் சண்டையிட்டு வளர்ந்தவன். அதனால்தான் என் சக்திகள் கொஞ்சம் காட்டுத்தனமாக இருக்கின்றன. மற்றபடி நாம் சந்தித்ததில்லை என்று சாதுரியமாக மழுப்பினார். செல்வராயர் குறுக்கிட்டு, போதும் துருவா, விமலன்தான் தவறு செய்தான் என்று உனக்கே தெரிந்துவிட்டது. இந்த பகையை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கொண்டாட்டத்தை தொடருங்கள் என்றார். இருவரும் அதை ஏற்றுக்கொண்டு களைந்தனர். துருவன் தன் தம்பியை தூக்கிக் கொண்டு சென்றான். கூட்டம் களைந்ததும் சராயு மீண்டும் ஒரு சிறிய பாம்பாக மாறி அபிமன்யுவின் கையில் சுற்றி கொண்டது. அதன் உடலில் இருந்து மெல்லிய புகை இன்னும் வந்து கொண்டிருந்தது. சராயு ஒரு நீண்ட கொட்டாவி விட்டு, அப்பாடா, நல்ல வேளை, சண்டை முடிவுக்கு வந்தது. நண்பா, இங்கே இருப்பவர்கள் காரணமே இன்றி வம்புக்கு வருகிறார்கள். என்னை சற்று நிம்மதியாக உறங்கக்கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். என் உடல் முழுவதும் வலிக்கிறது. நான் சிறிது நேரம் உறங்குகிறேன். நீ வத்சலாவுடன் செல் என்று கொஞ்சலாக சீறியது. அபிமன்யு புன்னகைத்தபடியே, அதிக பிரசங்கித்தனம் செய்யாதே, மௌனமாக இரு, என்னிடம் அடி வாங்காமல் அமைதியாக உறங்கு என்று அதன் தலையில் செல்லமாக தட்டினான். அபிமன்யுவும் வத்சலாவும் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குச் சென்றனர். அறைக்குள் நுழைந்ததும் ஒரு அமைதி நிலவியது. வெளியே இருந்த கொண்டாட்டத்தின் சத்தம் அங்கே கேட்கவில்லை. அபிமன்யு ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒரு கோப்பை தேநீரை அருந்தினான். அவன் முகம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. வத்சலா, போட்டிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று கேட்டா. வத்சலா அவன் அருகில் அமர்ந்து, 4 நாட்கள் அபிமன்யு. ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டா. அபிமன்யு பதில் சொல்லாமல் ஜன்னல் வெளியே பார்த்தா. வானில் முழு நிலவு பிரகாசமாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் இருள் சூழ்ந்திருந்தது. வத்சலா அவன் தோளில் கை வைத்து ஆதரவாக கேட்டா. என்ன ஆனது அபிமன்யு? ஏதாவது பிரச்சனையா? முதியவர் சூரியவர்மனையோ அல்லது அப்பாவையோ உதவிக்கு கூப்பிடவா? சொல், நான் எதையும் செய்வேன். அபிமன்யு அவள் கையை மெதுவாக விலக்கி அவள் கண்களை பார்த்து சொன்னா. வேண்டாம் வத்சலா, இது என் போர். நானேதான் சமாளிக்க வேண்டும். நிறைய நேரம் வீணாகிவிட்டது. நான் நாளை காலையிலேயே பயிற்சிக்கு செல்கிறேன். நீ பத்திரமாக இரு என்றா. மனதிற்குள், ஆச்சாரியாரே, நீங்கள் என் சக்தியை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். நான் சந்திரபுரியில் இருக்கும் வரை சூரியவர்மனால் எனக்கு உதவ முடியாது என்று நினைத்துக் கொண்டா. வத்சலா கிளம்பும்போது அபிமன்யு திடீரென கேட்டா. வத்சலா, ஒரே ஒரு கேள்வி. துவாரகர் குழுவின் அந்த மர்ம குகையின் அடித்தளத்தில் என்ன இருக்கிறது? ஏன் அதை எல்லோரும் இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கிறார்கள்? அதைக் கேட்டதும் வத்சலா திடுக்கிட்டார். அவள் முகம் மாறியது. தயக்கத்துடன், அது அபிமன்யு, அதை பற்றி பேச எனக்கு அனுமதி இல்லை. அது ஒரு சபிக்கப்பட்ட இடம் என்று சொல்வார்கள், புனிதமான இடம் என்றும் சொல்வார்கள். நான் என ஏதோ சொல்ல வந்தவள் அப்படியே நிறுத்திவிட்டாள். பரவாயில்லை வத்சலா, உன்னால் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. நான் போட்டியில் ஜெயித்து அந்த குழுவின் சேர்ந்த பிறகு நானே தெரிந்து கொள்கிறேன் என்று கண்களை மூடி உறங்கத் தொடங்கினான். வத்சலா மனதிற்குள், அபிமன்யு, நீ நிச்சயம் வெல்ல வேண்டும். அந்த பாதாள அறையில் இருக்கும் சக்திக்கு நீ மட்டுமே தகுதியானவன் என்று நினைத்துக்கொண்டே வெளியேறினாள். வத்சலா சென்ற சிறிது நேரத்திலேயே அபிமன்யு கண்களை திறக்காமலேயே சொன்னா. கதவுக்கு வெளியே நிற்பது யார்? நீங்கள் உள்ளே வரலாம். அறையின் கதவு மெல்ல திறந்தது. உள்ளே நுழைந்தது வத்சலாவின் சகோதரி சசிரேகா. அவள் ஒருவித நளினத்துடன் உள்ளே வந்து தன் மேலங்கியை கழற்றி ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது கண்களில் ஒருவித போதை கலந்த கள்ளத்தனம் இருந்தது. அபிமன்யு கம்பீரமாக அமர்ந்து, சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் 2வது இளவரசி நள்ளிரவில் என் அறைக்கு வந்ததன் நோக்கம் என்னவோ என்று கேட்டா. அவன் பேச்சில் அவளிடம் எந்த ஈர்ப்பும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த பதிலை எதிர்பார்க்காத சசிரேகா, என்ன திமிர், உனக்கு பெண்களிடம் பேசும் முறையே தெரியவில்லை? உன்னுடன் என் சகோதரி எப்படித்தான் குப்பை கொட்டப் போகிறாளோ என்று எரிச்சலுடன் மேலங்கியை மீண்டும் அணிந்து கொண்டாள். அதற்கு அபிமன்யு, விஷயம் இல்லை என்றால் கிளம்பலாம், எனக்கு தூக்கம் வருகிறது என்றா. சசிரேகா ஒரு தந்திர புன்னகையுடன் அவனை நெருங்கினாள்.
அந்த மர்ம குகைகளின் ரகசியத்தையும் துவாரகர் பாதாள அறையில் இருக்கும் புதையல்களையும் பற்றியும் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா என அவன் அருகில் வந்து கிசுகிசுத்தாள். அந்த பெயர்களை கேட்டதும் அபிமன்யு கண்கள் பிரகாசித்தன. ஆனால் இவள் ஏன் நமக்கு உதவுகிறாள் என்ற சந்தேகம் அவன் மனதில் ஓடியது. இங்கே எதையும் விவரிக்க முடியாது. உனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றால் நாளைக்கு அந்த மர்ம குகைக்கு அருகில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு வா. நான் உன்னை அங்கே சந்திக்கிறேன். நான் எந்த சதித்திட்டத்திலும் இல்லை என்பதை மட்டும் நம்பு என்று கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்றதும் சராயு முணுமுணுத்தது. நண்பா, கவனமாக இரு. இவள் பார்வையே சரியில்லை. இவள் தந்திரமானவள். ஏதோ வளைவிருக்கிறா. அபிமன்யு யோசித்துக் கொண்டே தலையசைத்தான். எனக்கு தெரியும் நண்பா. ஆனால் எதிரிகளை பழிவாங்க நாம் எப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அந்த ரகசியம் இப்போது எனக்கு தேவை என்றான். அன்று நடந்த சண்டையின் களைப்பில் இருந்த அபிமன்யு ஆழ்ந்து உறங்கினான். மறுநாள் காலை யாரோ தன் அருகில் அமர்ந்திருப்பதை அபிமன்யு உணர்ந்தான். ஒரு நிழல் அவன் மீது விழுந்தது. சட்டென்று விழித்த அவன் தன் உள்ளுணர்வால் தன் நெஞ்சை நோக்கி வந்த ஒரு கையை மின்னல் வேகத்தில் பிடித்து நிறுத்தினான். யார் அது? கண் விழித்து பார்த்தவன் திகைத்துப் போனான். அவன் பிடித்து வைத்திருந்தது ஒரு பெண்ணின் கையை. சிவப்பு நிற ஆடை அணிந்த ஒரு பேரழகி அவனுக்கு மிக அருகில் சில அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் இமைக்காமல் அவனை பார்த்துக் கொண்டிருந்தன. அவள் கண்களில் பயமும் பதற்றமும் தெரிந்தது. யார் அந்த பெண்? எதற்காக அவள் அபிமன்யுவின் அறைக்குள் நுழைந்தாள்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். அபிமன்யுவின் உடல் மிகவும் சோர்வாக இருந்ததால் சந்திரபுரி அரண்மனையின் அமைதி நிரம்பிய ஒரு அறையில் அவன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண் விழித்து பார்த்த அந்த நிமிடம் அவனது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவனது படுக்கைக்கு மிக அருகில் கை கெட்டும் தூரத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, சந்திரபுரியின் இளவரசி வத்சலாதான். மிகவும் நெருக்கமாக சிலை போல நின்று இருந்த வத்சலாவின் கண்களில் பயமும் முகத்தில் ஒருவித பதற்றமும் இருந்தன. தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆணுக்கு மிக அருகில், அதுவும் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அவளை உறைய வைத்திருந்தது. அவளது மூச்சுக்காற்று கூட சத்தமாக வந்துவிடுமோ என்று அவள் பயப்படுவது போல் தெரிந்தது. அவள் கைகள் தன் ஆடையை இறுக்கமாக பிடித்திருந்தன. அபிமன்யுவின் கண்கள் சட்டென்று விரிந்தன. அவன் விழித்ததை உணர்ந்த வத்சலா ஏதோ விளக்கம் சொல்ல வாயை திறந்தா. அபிமன்யு, நான்... அவள் முடிப்பதற்குள் அபிமன்யு கோபத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்தா. அவனது குரல் அந்த அறையின் அமைதியை கலைத்தது. நிறுத்து வத்சலா, என்ன காரியம் செய்கிறாய்? தூங்கும் ஒரு ஆணின் அறைக்குள் அனுமதியின்றி நுழைவதைத் தவிர, அதிலும் என் படுக்கைக்கு அருகில் இவ்வளவு நெருக்கமாக வந்து நிற்பது ஒரு சாம்ராஜ்யத்தின் குலமகளுக்கு அழகல்லவே. உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? அபிமன்யுவின் அதட்டலை கேட்டு வத்சலாவின் உடல் நடுங்கியது. அவளால் பேச முடியவில்லை. வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள் சிக்கித் தவித்தன. அவள் திக்கித் திணறி, இல்லை அபிமன்யு, தவறாக நினைக்காதீர்கள். எனக்கு தீய நோக்கம் எதுவும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். நான் இரவு முழுவதும் கண் விழித்து மூலிகைகளை சேர்த்து சக்தி மாத்திரைகளை தயாரித்தேன். அதை உங்களிடம் கொடுக்கவே வந்தேன் என்று கூறினாள். உடனே தனது கையில் இருந்த மந்திர மோதிரத்திலிருந்து ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை நடுக்கத்துடன் எடுத்து மேஜை மீது வைத்தாள். அந்த பாட்டிலுக்குள் இருந்த மாத்திரைகள் சாதாரணமானவை அல்ல. அவை மின்மினி பூச்சிகளைப் போல தங்க நிறத்தில் மெலிதாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அவள் அதை திறந்தபோது அதிலிருந்து வந்த அபூர்வமான மூலிகை வாசனை அந்த அறை முழுவதும் பரவியது. இதை சாப்பிட்டால் உங்கள் உடல் சோர்வு நீங்கி இழந்த ஆற்றல் மீண்டும் கிடைக்கும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். வத்சலாவின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவின் கோபம் சற்று குறைந்தது. ஆனால் அவனது முகத்தில் ஒரு கிண்டலான புன்னகை தோன்றியது. அவன் அவளை கூர்மையாக பார்த்தான். நன்று வத்சலா, மிக்க நன்று. உங்கள் துவாரகர் குழுவில் உள்ள மற்ற வீரர்களுக்கும் இப்படியே விடியற்காலையில் படுக்கைக்கே சென்று சக்தி மாத்திரைகளை கொடுப்பாயா, அல்லது இந்த சலுகை எனக்கு மட்டும்தானா என்று கேட்டான். அவன் குரலில் இருந்த கேலி வத்சலாவை தலைகுனிய வைத்தது. உண்மையில் அவள் வந்ததற்கான காரணம் மாத்திரைகளை மட்டுமல்ல என்பதை அபிமன்யு தனது கூர்மையான அறிவால் யூகித்திருந்தா. அபிமன்யுவின் கேள்வியால் வத்சலாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் அறைக்குள் நுழைந்தபோது தூங்கிக் கொண்டிருந்த அபிமன்யுவின் கழுத்தில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பதக்கத்தை அவள் கவனித்திருந்தா.
அது ஒரு சிறிய சூரியனைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றல் அந்த அறை முழுவதையும் நிரப்பியிருந்தது. அந்த கல்லின் ஒளி அவள் கண்களை கூசச் செய்தது. ஏற்கனவே நிலமூல சக்தியை வசப்படுத்திய அபிமன்யுவிடம் இப்போது இன்னொரு சக்தி வாய்ந்த கல்லும் இருப்பதை அவள் அறியவில்லை. அவள் மனதில் ஒரு பெரிய பயம் இருந்தது. இவனிடம் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் என் சகோதரி சசிரேகாவும் சாதாரணமானவள் இல்லை. எங்கே இந்த முறை நடக்கும் போட்டியில் அவளின் வேட்பாளர் அபிமன்யுவை தோற்கடித்து ஜெயித்து விடுவானோ என்ற பயம் வத்சலாவிற்குள் ஆழமாக இருந்தது. அந்த நினைவே அவள் முகத்தில் சோகத்தை படரச் செய்திருந்தது. அபிமன்யு எழுந்து சென்று அங்கிருந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீரால் முகத்தை கழுவினான். நீர்த்துளிகள் அவன் முகத்தில் இருந்து வழிந்தோடின. அவன் கண்ணாடி வழியாக வத்சலாவின் வாடிய முகத்தைக் கண்டான். துண்டை எடுத்து முகத்தை துடைத்தபடியே திரும்பினான். வத்சலா, உன் அமைதி எனக்கு உண்மைகளை சொல்கிறது. நேற்று இரவு உன் சகோதரி சசிரேகாயின் அறைக்கு வந்து சென்றது உனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும். அவள் உன்னைக் கண்டு பயப்படுகிறாளோ இல்லையோ, நீ அவளைக் கண்டு பயப்படுகிறாய் என்றா. வத்சலா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அபிமன்யு, அவள் மிகவும் தந்திரமானவள். அவள் உங்களுக்கு ஏதேனும் ஆசை வார்த்தை கூறி அவள் முடிப்பதற்குள் அபிமன்யு கையை உயர்த்தி தடுத்தா. கவலைப்படாதே, நான் அவளுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை. அவளை நான் வெற்றி பெற செய்ய மாட்டேன். ஏனெனில் உன் சகோதரி திறமைசாலியாக இருந்தாலும் அவளிடம் சுத்தமான மனது இல்லை. ஏமாற்றுபவர்களை எனக்கு பிடிக்காது. என் வார்த்தை என்றும் மாறாது என்று உறுதியாக கூறினா. இதைக் கேட்டதும் வத்சலாவின் முகத்தில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி பெருமூச்சு வந்தது. நன்றி அபிமன்யு, உன் வார்த்தைகளை எனக்கு பெரும் நம்பிக்கையை தருகின்றன என்றார். அபிமன்யு அந்த மாத்திரைகளை தனது மந்திர மோதிரத்திற்குள் வைத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தார். அது இருக்கட்டும் வத்சலா, எனக்கு ஒரு உதவி வேண்டும். அந்த மர்ம குகைகள் எங்கு உள்ளன என்று சொல்ல முடியுமா? அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டான். இதைக் கேட்டவுடன் வத்சலாவின் முகம் மீண்டும் பயத்தில் வெளிறியது. அவள் கண்கள் விரிந்தன. என்ன, மர்ம குகையா? வேண்டாம் அபிமன்யு, விபரீத ஆசை கொள்ளாதே என்று பதறினார். ஏன், ஒரு வீரன் செல்லக்கூடாத இடமா அது? அபிமன்யு, நீ வலிமை வாய்ந்தவன்தான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த மலையில் நெருப்பு சக்திகள் கொண்ட ஒரு பழமையான மிகவும் ஆபத்தான தெய்வீக மிருகம் வசிக்கிறது. அதன் மூச்சுக்காற்று பட்டாலே பாறைகள் உருகிவிடும். அந்த குகையின் எல்லைக்கு மேலே பறக்கும் பறவைகள் கூட அந்த வெப்பம் தாங்காமல் கருகி விழுவதாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த மிருகத்திற்கும் தீவலய பிரிவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த பகுதிக்கு செல்ல 4 பிரிவுகளின் தலைவர்கள் கூட பயப்படுவார்கள். அங்கே செல்வது தற்கொலைக்கு சமம் என்று எச்சரித்தார். 4 பெரும் தலைவர்களே பயப்படும் இடம் அது என்பதை அறிந்ததும் அபிமன்யு வியப்படைந்தார். அவன் மனதிற்குள், இதுவரை நான் சந்தித்த வலிமை வாய்ந்த மனிதர்கள் அனைவரும் கஜதீர நிலையை தாண்டியவர்கள். இவ்வுலகில் வலிமை மட்டுமே முக்கியம். ஆச்சாரிய தாம ஆபத்தான நேரத்தில் மட்டுமே உதவுவார். என் விதியை நானேதான் எழுத வேண்டும். அந்த மிருகம் எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் வத்சலாவை மேலும் கஷ்டப்படுத்த அவன் விரும்பவில்லை. அவன் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்துக் கொண்டான். சரி வத்சலா, உன் பயம் நியாயமானது. நான் அங்கு செல்லவில்லை. நீ கூறியது போலவே வடக்கு திசையில் உள்ள அவனியர் பிரிவின் எல்லைக்கே சென்று பயிற்சி பெறுகிறேன். அங்கு மக்கள் நடமாட்டம் உண்டுதானே? அங்கே ஆபத்து இல்லைதானே என்று கேட்டான். இதை நம்பிய வத்சலா நிம்மதியுடன் எழுந்தா. ஆம் அபிமன்யு, அவனியர் பிரிவு அமைதியானது. அங்கே சென்று வாருங்கள். சரி, நான் இப்போது செல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் அரண்மனை பணிப்பெண்களிடம் கூறி எனக்கு தகவல் அனுப்புங்கள். அவர்கள் உடனே கவனிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றா. வத்சலா சென்றதும் அந்த அறை மீண்டும் அமைதியில் மூழ்கியது. அபிமன்யு மெதுவாக நாற்காலியில் சாய்ந்தான். அவன் கையில் வத்சலா கொடுத்த சக்தி மாத்திரை மின்ன. அபிமன்யு தனது இடது கையை உயர்த்தினான். அவனது கையில் ஒரு சாதாரண காப்பு போல சுருண்டு கிடந்த சராயு மெல்ல அசைந்தது. யாரும் இல்லாத தைரியத்தில் சராயு மெல்லிய குரலில் சீறியது. நண்பா, அந்த பெண் சொன்னதை நீ கேட்டாயல்லவா? பறவைகளே கருகி விழும் வெப்பமாம். நாம் அங்கே செல்வது சரியான முடிவா? எனக்கு தெரிந்து நாம் தேடிச் செல்லும் ஆபத்துகளில் இது மிகவும் பெரியது என்று எச்சரித்தது. அபிமன்யு புன்னகையுடன், சராயு, ஆபத்து இல்லாத இடத்தில் வெற்றியும் இல்லை. ஆச்சாரிய தாமாவின் முத்திரையை உடைக்க இந்த நெருப்பு சக்தி நமக்கு தேவைப்படலாம். நாம் செல்லத்தான் வேண்டும். என் உள்ளுணர்வு சொல்கிறது, அங்கே நமக்காக ஏதோ ஒன்று காத்திருக்கிறது என்றான். அதன் பிறகு
அவன் தனது ஆயுதங்களை சரிபார்த்துக் கொண்டு மனதை திடப்படுத்திக் கொண்டான். வத்சலா கொடுத்திருந்த உருமாற்ற மாத்திரையின் உதவியால் அவன் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு துவாரகர் குழுவின் அடையாளமான ஊதா நிற மேலங்கியை அணிந்திருந்தான். அவன் துவாரகர் குழுவின் இடத்திலிருந்து வெளியேறி கிழக்கு திசையில் உள்ள மர்ம குகைகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் கிழக்கு பகுதி தீவலய பிரிவின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. கிழக்கு திசையை நெருங்க நெருங்க காற்றின் வெப்பம் அதிகரிப்பதை அவன் உணர்ந்தான். செம்மண் பூமியும் காய்ந்த இலைகளின் சத்தமும் அந்த இடத்தின் கடுமையை உணர்த்தின. வானம் கூட அந்த பகுதியில் சற்று சிவந்து காணப்பட்டது. வழியில் அவன் கண்ட காட்சிகள் சந்திரபுரியின் மற்றொரு முகத்தை காட்டின. மேற்கு பகுதியில் இருந்த செழிப்பு இங்கே இல்லை. இங்குள்ள மக்கள் தீவலய பிரிவின் வீரர்களைக் கண்டாலே பயந்து நடுங்குவதைக் காண முடிந்தது. வீதிகளில் சிவந்த கவசம் அணிந்த தீவலய வீரர்கள் கையில் சாட்டையுடனும் இடுப்பில் வாளுடனும் கர்வமாக வலம் வந்தனர். அவர்கள் சாதாரண மக்களை நடத்தும் விதம் அபிமன்யுவின் நெஞ்சில் கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு இடத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை ஒரு வீரன் எட்டி உதைத்துவிட்டு சிரித்தான். இதைக் கண்ட அபிமன்யுவின் கை தானாகவே வாளை நோக்கி சென்றது. ஆனால் சராயு அவனது மனதை உணர்ந்து, பொறுமை நண்பா, இப்போது நாம் வந்த வேளை வேறு. இங்கே சண்டையிட்டால் நம் அடையாளம் தெரிந்துவிடும். முக்கிய இலக்கை மறக்காதே என்று மெதுவாக எச்சரித்தது. அபிமன்யு பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தினான். இவர்களுக்கான நேரம் வரும். அப்போது இந்த திமிருக்கு நான் பதில் சொல்வேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான். அபிமன்யு நடக்கும்போது தனக்குள் சொல்லிக் கொண்டான், அந்த தீவலய பிரிவு எவ்வளவு வலிமையானது என்று. தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலர்